ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்தை ஆழமா ஆராய்ந்து வாசித்து காரியங்களை விளங்கி கொள்ளும்போது அந்த வேதத்தின் மேலே நமக்கு ஒரு பெரிய விசுவாசமும் மரியாதையும் அதை குறித்த ஆழமாக இன்னும் ஆராய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் பிறக்கிறது. வேதத்தை நுனிப்புல் மேய்கிற மாதிரி வாசித்து பார்க்குறவங்களுக்கு வேதத்தில் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு மேலோட்டமாக ஏதோ 2 தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில சம்பவங்கள், அப்படி இல்லை. வேதம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம தோண்டி எடுக்க அதில் தேவன் பல காரியங்களை, நம்ம அறிந்து கொள்ள முடியாத பல விஷயங்களை, அவைகள் எல்லாவற்றையும் முன்னறிவித்து எழுதியிருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். பைபிளை நுணுக்கமாக படிக்கிறவங்க அதில் ரொம்ப ஆர்வம் காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நம்ம இப்போ உங்களுக்கு விளக்கி சொல்லுகிற செய்தியினுடைய தன்மை கூட அப்படிப்பட்டது தான். ஒருவேளை புதுசாக கேட்குறவங்களுக்கு இது அந்நிய காரியம் போல தோன்றலாம். ஆனால் வேதத்தை நேசித்து அதை ஆழமாக விளங்கி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு சுகமான ஒரு அனுபவமாக காணப்படும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இஸ்ரவேல் இனங்களுடைய எழுப்புதல். அந்த எழுப்புதலை பற்றி தான் தொடர்ந்து சில வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். அந்த இஸ்ரவேலுடைய எழுப்புதலை குறித்து முதல்ல நம்ம நல்லா தெரிந்து கொண்டால்தான் கர்த்தர் அதை குறித்து சமயங்களில் நம்மிடத்தில் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை விளங்கி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதை சொல்லுகிறது என்பதை நம்ம தெரிய முடியாமல் போயிடும். அதனால்தான் இதற்கு முன்னால் இருந்த சில வாரங்களில் முழுசா இஸ்ரவேலுடைய சரித்திரம், இஸ்ரவேல்னா யாரு, யூதானா யாரு, இப்போ இருக்கிற இஸ்ரவேல் என்பது என்ன, இப்போ இருக்கிற இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள் தானா என்பதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேன். இந்த அடிப்படை காரியங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் அது என்ன சொல்லுகிறது என்பது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். சரி, இது சில வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானா 2016 வருஷத்தில் துவக்கத்தில் என்று நினைக்கிறேன். அந்த நேரத்தில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்கள் எருசலேமுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபம் பண்ணின போது அந்த இடத்துல இயேசு அவருக்கு தரிசனமாகி இஸ்ரவேலின் சமாதானத்திற்கு, எருசலேமின் சமாதானத்திற்கு எல்லாரும் ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்றியே, இதை தாண்டி இஸ்ரவேலை குறித்து வேறொரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் எப்படி சமாதானம் வரும்? இஸ்ரவேலுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது என்று கர்த்தர் பேசினார். உடனே அதை அவர்கள் என்னிடத்தில் சொல்லி பகிர்ந்து கொண்டு நாங்கள் ஒரு குழுவாக அங்கே கடந்து போனோம். அங்கே கடந்து போய் இது என்னன்னு தெரியல, கர்த்தர் ஏதோ பேசி இருக்கிறாரு, இதனுடைய பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கலாம், பல ரகசியங்கள் இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு முன்பு வரைக்கும் நான் பல தேவ மனிதர்கள், குறிப்பாக சில தேவ மனிதர்கள், சில சபை தலைவர்களுடைய செய்திகளை நான் கேட்டிருக்கிறேன். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதாக நான் அறிந்தும் இருக்கிறேன். அதனால் நானும் அதே மாதிரி ஒரு கருத்து கொண்டிருந்தேன். ஆனால் நாங்கள் இஸ்ரவேலில் போய் கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை வைத்து ஜெபித்த போது கர்த்தர் எங்களிடத்தில் இறங்கி வந்து தீர்க்க தரிசனமாய் பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். நானும் மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களும் அவர்களோட ஒரு பெரிய டீம், ஒரு குழுவும், நிறைய பேர் இஸ்ரவேலுடைய எழுப்புதல்ல இஸ்ரவேலர்களை குறித்து அக்கறைப்படுகிறவர்கள் சேர்த்து ஏறத்தாழ ஒரு 450 பேருக்கு மேலே அங்கே கூடி நாங்கள் முக்கியமான இடங்களில் ஜெபம் பண்ணினோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது என்ன இவ்வளவு தகவல் நான் சொன்னேனே, இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தது. எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே தெரியாது. அப்போ ஜெபம் பண்ணின போது கர்த்தர் பல காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அது மாதிரி கர்த்தர் சமயங்களில் பல வருடங்கள் நாங்கள் அங்கே இஸ்ரேல் தேசத்துக்கு பயணம் பண்ணி அங்கே ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்ததோடு இஸ்ரவேலுக்கு பாரப்பட்டு ஜெபிக்கிற பல குழுக்களை தமிழ்நாட்டிலும் எழுப்பியிருந்தாங்க. அவருடைய ஊழியத்தை சார்ந்தவர்கள் பல தேசத்தில் இருக்கிறவங்களும் இஸ்ரவேலுடைய எழுப்புதலுக்காக ஜெபிப்போம் என்று வாக்கு பண்ணி நிறைய பேர் இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் எருசலேமில் போய் ஜெபம் பண்ணுறதோடு மாத்திரம் இல்லாமல் சமயங்களில் உபவாசம் பண்ணி
கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிப்பதுண்டு. அப்போ கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின பல காரியங்கள் நாங்க தேவனுடைய பிள்ளைகளாக கூடி காத்திருக்கும் போது பல தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்லது என் மூலமாகவும் கர்த்தர் பேசி சொன்ன நிறைய காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் உங்களிடத்துல பொது வெளியில் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால் அதை கண்டென்ஸ் பண்ணி கர்த்தர் பேசின பல காரியங்களில் முக்கியமான தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நான் ஒரு தொடர்ச்சியாக உங்கள் நடுவில் வாசிக்கவும் அதற்காக இன்னைக்கு நாளில் நம்ம ஜெபம் பண்ணவும் போகிறோம். இல்லைங்க, நாங்கள் டீட்டெயில்டாக ஒவ்வொரு முறை கர்த்தர் வெளிப்படுத்தினதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசு விடுவிக்கிறார் குழுவில் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு இஸ்ரவேலுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெப கூடுகைகளில் எங்களையும் அனுமதிங்கன்னு சொல்லி போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு மற்றைய விவரங்கள் கர்த்தர் பல வருடங்கள் பல சந்தர்ப்பங்களில் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை உங்களுக்கு அவங்க சொல்லி ஜெபிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்றது ஓவரால் கர்த்தர் பேசின பல தீர்க்க தரிசனங்களை ஒன்றாக இணைத்து அதில் குறிப்பாக என்கிட்ட கர்த்தர் பேசின காரியங்களை தனியாக தொகுத்து ஒரு தீர்க்க தரிசன குறிப்பாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். மாத்திரல்ல, இதை நீங்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். இந்த தீர்க்க தரிசனங்களை உங்களுக்கு கொடுக்கறதுல ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இன்னைக்கு நீங்கள் வாசித்து சொன்ன தீர்க்க தரிசன நகலை அனுப்பவும். ஆனால் அன்னைக்கு நம்ம தீர்க்க தரிசனத்தை வாசிச்சே இருக்க மாட்டோம். போன வாரம் வாசிக்கல, நேற்று கூட தீர்க்க தரிசனம் வாசிக்கல, போன வாரம்லாம் செய்தி தான் சொன்னேன். ஆனால் அவர்கள் ஏதோ அவங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சா அப்போ இன்னைக்கு நிச்சயம் ஒரு ப்ராஃபஸை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி உடனே எனக்கு ஒரு மெயில் போட்டு நிறைய கடன் மெயில் வரும். என்னன்னு படித்து பார்த்தா இன்னைக்கு நீங்கள் வாசித்த தீர்க்க தரிசன நகல் அனுப்பவும் அப்படின்னு சொல்லி கேட்டு எழுதுவாங்க. அப்போ நான் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நிகழ்ச்சியை கண்ணும் கருத்துமா முதல்ல கேளுங்க, கவனிச்சு பாருங்க. அப்போத்தான் அதில் இருக்கிற தீர்க்க தரிசனங்களை உங்களால் விளங்கி கொண்டு ஜெபிக்க முடியும். இப்போ ஏற்கனவே நம்மிடத்தில் தீர்க்க தரிசன நகல்கள் பெற்றவர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எங்களுக்கு மெயில் போட்டு இன்னைக்கு வாசித்த தீர்க்க தரிசனத்தை அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மெயில் ஐடிக்கள் எல்லாம் சேகரித்து வைத்து இந்த நிகழ்ச்சி வாசிக்கும் போதே உங்கள் கைகளில் இது கிடைக்கும்படி அதை கொடுத்துருவாங்க. இப்போ வேற ஒரு புதிய வசதியை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். சில பேர் என்னென்னா, நான் இன்னைக்கு இந்த வாரம் தாங்க கேட்டேன் இந்த செய்தியை, ரொம்ப நல்லா இருக்கே, இதுக்கு முன்னால் பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொன்னால் எங்கள் அலுவலகத்தில் இதுக்காக உட்காந்து எல்லாத்தையும் தேடி அவர்களை அனுப்ப முடியாது. ஒருத்தர் எனக்கு ஒரு அன்பு கட்டளை போட்டிருந்தார். நீங்கள் அபிஷேகம் பெற்றதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படி சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களை அனுப்புங்க. என்ன செய்ய போறீங்கன்னு தெரியல, எல்லா தீர்க்க தரிசனங்களை அனுப்புங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லை, எதை நம்ம சொல்லி விளக்கி சொல்லி ஜெபிக்க வைக்கிறோமோ அதைத்தான் நம்ம வாரம் அனுப்புகிறோம். அதில் எங்களுக்கு மெயில் வரல, விட்டு போச்சு, அதனால மறுபடியும் எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்குறவங்களுக்கு இப்போ ஒரு புது வசதி செய்திருக்கிறோம். அது என்னன்னா, இந்த தீர்க்க தரிசனங்களை பெறுவதற்காக ஒரு புதிய இணையதளம், ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதில் போய் என்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் அதில் போய் லாகின் பண்ணால் அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஒவ்வொரு வாரமும் துவக்க நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நகல்கள் எல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு மாற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த வெப்சைட்டுடைய முகவரியை நான் சொல்கிறேன், vincentselvakumar.org. இவ்வளோதான், vincentselvakumar.org. இதை நீங்கள் இப்போவே நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஒரு புதிய இணையதளம், ஒரு வெப்சைட் அதில் திறக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபிக்கலாம் வாங்க தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு ஒரு அறை, ஒரு ரூம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பேசின தீர்க்க தரிசன நகல் கூட அதில் இருக்கும். நீங்கள் மெயில் போட்டு வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் அங்கே வந்து நீங்களாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 3வது வாரத்தில் பேசினது வேணும், 4வது வாரத்தில் எப்போ வேணுமானாலும் அந்த இணையதளத்தை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். அதில் அது மாத்திரம் இல்லை, நம்முடைய புத்தகங்கள் பற்றின செய்திகள், நம்முடைய யூடியூப் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் இந்த இணையதளத்தில் பார்க்க முடியும். அதில் விசேஷமாக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்களுக்குன்னு ஒரு பார்ட், ஒரு இடம் வச்சிருக்கிறோம். நீங்கள் அதுக்குள்ளே போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா
நீங்கள் அதில் வாசிக்கப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் உங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். அதை பதிவிறக்கம் செய்து கொள்ளவும் முடியும். அதனால் நீங்கள் அந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஒன்றும் பெருசில்லை. vincentselvakumar.org அவ்வளோதான். இதுக்குள்ளே போட்டு பாருங்கள். இன்றைக்கே கூட நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்யலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய எழுப்புதலை குறித்து கர்த்தர் எங்களிடத்தில் பேசி சொன்ன பல தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள், என்கிட்ட தனியாக நான் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் பேசின சில வெளிப்பாடுகள், அதெல்லாம் கூட நான் அந்த ஜெபக்குழுவில் கூட இன்னும் பகிர்ந்து கொள்ளாத காரியங்கள், என்னுடைய பர்சனல் ப்ராஃபஸி அந்த புஸ்தகங்களில் குறிப்பேடுகள்ல இருந்து நான் உங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். அவைகளை இப்போ வாசிக்க போகிறேன். நல்ல கருத்தாக நீங்கள் கேட்கணும். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே நம்முடைய தீர்க்க தரிசன நகல்கள் பெறுகிறவர்களாக இருந்தால் இந்நேரம் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு அல்லது உங்களுடைய இமெயிலில் அந்த தீர்க்க தரிசன நகல் வந்து சேர்ந்துருக்கும். நீங்கள் அதையும் போட்டு கிளிக் பண்ணிவிட்டு நாம் படிக்க நீங்கள் சேர்ந்து வாசித்து பார்க்கலாம். பாருங்க, இஸ்ரவேலின் எழுப்புதலை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினது முதல் அநேகம் சமயங்களில் அவர் அந்த எழுப்புதலை குறித்த காரியங்களையும் விவரங்களையும் வெளிப்படுத்தி பேசினார். பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுடன் இஸ்ரவேல் தேசத்தில் காத்திருந்து ஜெபிக்க நேரிட்ட சமயங்களிலும், நான் என் தனி ஜெபங்களில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட சமயங்களிலும் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன காரியங்களின் தொகுப்பு. சில விஷயங்களை சில முக்கியமான காரணங்கள் நிமித்தமாக பொது வெளியிலே பேச முடியாது. சில காரியங்கள் நிறைய இருக்குது, கர்த்தர் பேசினது பொது வெளியிலே சொல்ல முடியாது. அதனால் இந்த இஸ்ரவேலுக்காக விசேஷித்த ஜெபங்கள் அல்லது விசேஷித்த முகாம்கள் வச்சா நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொள்ளுங்கள். கலந்து கொண்டா அங்கே தான் சொல்ல முடியும். சில காரியங்களை பொது வெளியிலே நம்ம பேசுவது நல்லதல்ல. அதனால தான் முக்கியமான சில விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு கர்த்தர் பேசினதை தொகுத்து உங்களுக்கு தர்றேன். முதல்ல, அந்நியர்கள் மிதித்ததும் விளையக்கூடாதபடி உப்பை விதைத்ததுமான நிலத்திலே நான் அத்தி மரத்தையும் திராட்சை செடியையும் நாட்டுவேன். அத்திமரம் உலர்ந்து அதன் காய்கள் துவக்கத்தில் கசப்பானதாக இருக்கும். அப்படியே திராட்சையும் அதன் வேர் பற்றி வளர்கையில் அதன் காய்கள் புளிப்பும் துவர்ப்புமாயிருக்கும். ஜாதிகள் அதன் கிரியைகளினால் அதை வெறுத்து அதை சபிப்பார்கள். அதை வெட்டி போடவும் கூடிக்கொண்டு எத்தனிப்பார்கள்னா ட்ரை பண்ணுவாங்க. ஆயினும் அவர்களுடைய பிரயாசம் வாய்க்காது. கர்த்தர் சொல்லுகிறார், அந்நியர்கள் மிதித்ததும். இது இஸ்ரவேல் மண்ணை பற்றி சொல்லுது, இஸ்ரேல் தேசத்தை. அந்த இஸ்ரேல் தேசம் பல காலங்கள் அந்நியர்களால் மிதிக்கப்பட்ட ஒரு தேசம். இதை பற்றிலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நேபுகாத்நேச்சார் வருகிற வரைக்கும் தான் யூதர்கள் அந்த நாட்டில் ஆளுமையில் இருந்தாங்க, யூத அரசாங்கம் இருந்தது. சல்மனாசார் வருகிற வரைக்கும் தான் இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்களும் ராஜ்யங்களும் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க செதறி போனாங்கல்ல, அதுக்கு பிறகு 2 தேசத்திலையுமே அந்நியர்கள் தான் ஆளுமை செய்தார்கள். முதல்ல கல்தேயர்கள், அப்புறம் அசீரியர்கள், அப்படி நிறைய வருது. அப்புறம் மேதிய பெர்ஷியர்கள், இவங்களுடைய ஆட்சி காலம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள், ரோமர்கள், அப்புறம் துருக்கியர்கள். ரோமர்கள் என்ன செஞ்சாங்கன்னா யூதர்கள் மேலே கொண்ட கோபத்தில், அப்போ யூதர்கள் மாத்திரம்தான் மறுபடியும் தேசத்தில் குடிமக்களாக இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இல்லை. அவர்கள் எப்படியாவது நம்ம சொந்த நாட்டை அவன் கையிலேருந்து வாங்கிடணும்னு சொல்லி புரட்சி பண்ணின போது அவர்கள் கோபப்பட்டு எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டு இவர்களை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேரை கொன்று ஒழித்தார்கள். அந்த நேரத்தில் சிதறி ஓடி போயிட்டாங்க எல்லாரும். அவர்கள் ஓடிப்போன அந்த நிலத்தில் ஒட்டமான் என்கிற அல்லது அந்நியர்களை அவருடைய ஆட்சிக்குட்பட்ட வேறு இனத்தாரை கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. அவர்கள்தான் அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய குடிமக்கள் போல இருந்தாங்க. அதற்கு பிறகு ஒட்டமான் பேரரசு அப்படின்னு ஒரு பெரிய பேரரசு ஒன்று உண்டாயிடுச்சு. அதில் துருக்கியர்கள் இருந்தாங்க. துருக்கியர்கள் கையில் இந்த ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதை பிரிட்டிஷார் உலகத்தை முழுசும் ஜெயித்து கொண்டு வந்தாங்கல்ல, அவர்கள் தங்களுடைய கையிலே பிடித்து கொண்டார்கள்.
அது வரைக்கும் யூதர்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கவில்லை. ஏதோ 1-2 பேர் ஏழை எளியவர்கள் விவசாயிகள் இருந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த தேசம் அவர்களுக்கு கிடைக்கூடாது, விளையக்கூடாதுன்னே வச்சிருந்தாங்க. ஆனால் 1948 வருஷத்தில் அதற்கு முன்பாகவே கர்த்தர் யூத இன மக்களை அவர்கள் சிதறியிருந்த தேசங்களில், குறிப்பாக பிரிட்டன்ல இருந்து பல பகுதிகளில் இருந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இருக்கிற நிலங்களை விலைக்கு வாங்க வைத்து அங்கே அவர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி 1948 வருஷத்தில் அவர்களுக்கு தனி ராஜ்யமாக இப்போ நீங்கள் பார்க்குற இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்நியர்கள் மிதித்ததும் அவங்களுடைய கலாச்சாரத்தை கொண்டு வந்து விதைத்ததும் உப்பை விதைச்சு போடுவாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் ஒரு நாட்டை கெடுக்கணும்னு நினச்சா வயல் நிலங்கள் இருக்கு பாருங்க, அந்த நிலங்களை உழுது அதில் மூட்டை மூட்டையாக உப்பை போட்டு மண்ணோட மண்ணாக உழுதுருவாங்க. அப்படி உழுதுட்டா அந்த உப்பை நீங்கள் எடுக்கவும் முடியாது, அந்த மண் மாறி போயிடும். எந்த விதையை போட்டாலும் விளையாது. அந்த தேசத்தில் பஞ்சம் பட்டினி உண்டாயிரும். அதனால் உப்பை விதைத்து விடுவார்கள். அதைத்தான் கர்த்தர் சொல்றார். அந்நியர்கள் மிதித்ததும் விளையக்கூடாதபடி உப்பை விதைத்ததுமான நிலத்திலே, அப்படி வறண்டு போன நிலத்தில் நான் அத்தி மரத்தையும் திராட்சை செடியையும் நாட்டுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தை பற்றி வேதத்தில் குறிப்பிடும்போது அத்திமரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திராட்சை செடியையும் இஸ்ரவேலர்களுக்கு அடையாளமாக காட்டுவாங்க. இது ஏன் 2 அடையாளமாக காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அத்தி மரம் என்பது இஸ்ரவேலர்களின் அரசியல் வாழ்க்கைக்கு அடையாளமாகவும், திராட்சை செடி என்பது இஸ்ரவேலர்களின் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடையாளமாகவும் காட்டப்படும். அவங்க 2 பிரித்து வச்சிருந்தாங்க. ஆளுமை, அரசாங்கம் அல்லது அரசியல் சம்பந்தமான இஸ்ரவேல் அந்த காரியங்களை காட்டும்போது அத்தி மரத்தையும், திராட்சை செடி அப்படின்னு காமிச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இருக்கு பாருங்க, தேவாலயம், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், அங்கே செலுத்த வேண்டிய பலிமுறைகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள், பாரம்பரியங்கள், இது சார்ந்த இஸ்ரவேலுக்கு திராட்சை செடி அடையாளமாக காட்டுவாங்க. நீங்கள் வாசிக்கும்போது இந்த வார்த்தைகளை மனசில் வச்சுட்டு வாசிங்கன்னா அந்த இடத்துல அத்திமரமாக காட்டுறாங்களா திராட்சை செடியாக காட்டுறாங்களா என்பதை விளங்கி கொள்ள முடியும். இஸ்ரவேலர்கள் அந்த நாட்களில் யூதர்கள் ரோமர்களுடைய ஆட்சியில் இருந்த போது கூட 2 நாணயங்களை பயன்படுத்தினாங்க. அரசாங்கம் ஒரு நாணயத்தை வெளிப்படுத்தி இருந்தது. அந்த நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ரோம ராயனுடைய முகம், அவனுடைய தலை அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். உடனே அவங்க என்ன செய்வாங்க, இது விக்கிரகம், இதை நம்ம தேவாலய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய வெகுஜன வாழ்க்கையில், சாதாரண வாழ்க்கையில் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் ரோம நாணயத்தை பயன்படுத்துவாங்க. ஆனால் தேவாலயத்தில் காணிக்கை கொடுக்க வந்தா இந்த காசை கொண்டாந்து போட மாட்டான். ஏன்னா அது அத்திமர காசு, அதை கொண்டாந்து இங்கே போட மாட்டாங்க. அப்போ இதுக்கு என்ன செய்வாங்கன்னா, உள்ளே அங்கே நிறைய மணி சேஞ்சர்ஸ் இருப்பாங்க. அவர்களைத்தான் காசுக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்ககிட்ட கொண்டு வந்து ரோம கவர்மெண்ட் காசை கொடுத்துட்டு அந்த மதிப்புக்கு சரியாக இருக்கிற தேவாலய காசுன்னு ஒரு காசு போட்டிருப்பான். அந்த காசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூதர்கள் இஸ்ரவேலர்களே அச்சடித்த காசு. அந்த காசில் மினோராவுடைய உருவம் பொறித்திருக்கும் அல்லது அவர்களுடைய இலச்சினை அதில் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதைத்தான் கொண்டு வந்து தேவாலயத்தில் படைக்கணும். அப்போ இவங்க அந்த காசை கொண்டு வந்து கவர்மெண்ட் காசை இங்கே கொடுத்து தேவாலய காசாக மாற்றி அதுக்கு பிறகு அந்த காசைத்தான் கொண்டு வந்து தேவாலயத்திலே காணிக்கைக்கு படைக்கணும். அதே மாதிரி அவர்கள் உபயோகப்படுத்தின நாள் காட்டி, இந்த கேலண்டர் இருக்கு பாருங்க, கேலண்டர் கூட 2 காலண்டர் பயன்படுத்தினாங்க. ஒன்று அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு கேலண்டர், இன்னொரு கேலண்டர் தேவாலய காலண்டர் என்றே பெயர். அதில் தேவாலயத்தில் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இதில் முதல் மாதமாக இருக்கிறது, அதில் முதல் மாதமாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. 2 கேலண்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் நம்ம இப்போவும் பயன்படுத்தி தான் இருக்கிறோம். ஒன்று ஆங்கில காலண்டர் அப்படின்னு சொல்லுவோம், அது கிரகோரியன் காலண்டர் என்று பெயர். அதுக்கப்புறம் இன்னொரு காலண்டர் நம்ம நாட்டில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு தமிழ் காலண்டர், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, தை மாசி, பங்குனி அப்படின்னு அதில் ஒரு 12 மாதம், ஜனவரி, பிப்ரவரி இதில் ஒரு 12 மாதம். குழப்பம் இல்லாமல் தானே போகுது. அதே மாதிரி அவர்கள் தேவாலய காரியங்களை குறிப்பிடுவதற்கு அவர்கள் தேவாலய கேலண்டரையும், அரசு சம்பந்தமான காரியங்களை குறிப்பிடுவதற்கு
அல்லது வெகுஜன வாழ்க்கை சம்பந்தமாக குறிப்பிடுவதற்கு அவர்கள் அங்கே அரசியல் காலண்டரையும் அவங்க பயன்படுத்தினாங்க. இது மாதிரி அவருடைய வாழ்க்கையை இரட்டையாக வைத்திருந்தார்கள். இதை அடையாளப்படுத்துவதற்கு தான் அத்திமரம், அது இஸ்ரேலை தான் குறிக்கும். ஆனா இது ஆளுமை, அரசியல் சார்ந்த இஸ்ரேல். திராட்சை செடி அது இஸ்ரேலைத்தான் குறிக்கும். ஆனால் இது தேவாலயம், ஆலயம், அவருடைய ஆன்மீகம் சார்ந்த இஸ்ரவேல். அப்படி இந்த ரெண்டு முகத்துக்கும் ரெண்டு அடையாளங்களை வச்சிருக்கிறாங்க. சரி, இங்க பார்க்கலாம். அப்படியே திராட்சையும் அதனுடைய வேர் பற்றி வளரும். அப்படின்னா இவங்களுடைய அரசியலும் வளரும், இன்னொரு பக்கம் ஆன்மீகம் வளரும். அது வளரும் போது இந்த தேசத்துல இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து நாட்டுவேன். அவர்களுக்கு ரெண்டு வசதி செஞ்சு கொடுப்பேன். ஆனா முதல் கட்டமா இவர்கள் பண்ணுகிற காரியங்கள், இவர்களுடைய அரசியல், இவர்களுடைய ஆன்மீக காரியங்கள் கசப்பா இருக்கும் மற்றவங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஜனங்கள் சபிப்பார்கள். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், ஏதாவது பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியலை வைத்து கொண்டு சொல்லி அவருடைய கனிகள் கசப்பாக இருக்கும், அவருடைய காய்கள் புளிப்பாக இருக்கும். அதனால ஜாதிகள் அதன் கிரியைகளினால் அதை வெறுத்து அதை சபிப்பார்கள். அதை வெட்டி போடவும், எப்படியாவது அதை அழிச்சிடணும் என்று கூடிக்கொண்டு முயற்சி பண்ணுவார்கள். அது கசப்புன்னு கர்த்தருக்கும் தெரியும். ஆனா அந்த கசப்பு ரொம்ப நாள் நிற்காது. அதை கர்த்தர் மாற்றப் போகிறார் இந்த எழுப்புதல்ல. அதனால அது கசந்த கனி கொடுக்கிற நேரத்துல கூட கர்த்தர் அதை வெட்டி போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார். ஆயினும் அவர்களுடைய பிரயாசம் வாய்க்காது. அவங்க கூடிக்கொண்டவருடைய பிரயாசம் வாய்க்காது. அந்நாட்களிலே, இப்பதான் நீங்க ரொம்ப கவனிக்கணும், அந்நாட்களிலே கிழக்கிலிருந்து நான் வெளிச்சத்தையும் தண்ணீரையும் புறப்பட பண்ணுவேன். இவங்களுடைய அரசியலும் கசப்பா இருக்கு, இவருடைய ஆன்மீகமும் கசப்பும் புளிப்பும் துவர்ப்புமா இருக்கு. அந்த நேரத்துல இப்பதான் அது உப்பு விளைந்த ஒரு இடத்துல மரத்தை நட்டிருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்வேன், இதை சுத்திகரிப்பதற்காக, எதை, அத்தி மரத்தையும் திராட்சை செடியையும் சுத்திகரிப்பதற்காக நான் வேறொரு காரியத்தை செய்வேன். அந்நாட்களில் கிழக்கிலிருந்து நான் வெளிச்சத்தையும் தண்ணீரையும் புறப்பட பண்ணுவேன். அந்நியர்களை கொண்டு இதற்கு நீர் பாய்ச்சுவேன். இந்த அத்தி மரத்துக்கும் திராட்சை செடிக்கும் நான் அந்நியர்களை கொண்டு நீர் பாய்ச்சுவேன். அப்ப நாம ஒருவேளை நினைக்கலாம், இவர்களுடைய அரசியலுக்கு அல்லது இவர்களுடைய ஆன்மீகத்துக்கு பின்புலத்திலே அந்நியர்கள் நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அமெரிக்காவா இருக்குமோ, ஜப்பானா இருக்குமோ, அல்லது ரஷ்யாவா இருக்குமோ, அவர்கள் இவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவி செய்வார்கள். தப்பா புரிஞ்சிடாதீங்க. கிழக்கிலிருந்து கொண்டு வருவேன். அப்ப கர்த்தர் எங்கிருந்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டாரு. நீங்க பாட்டுக்கு ஏதாவது யாராவது இப்ப சப்போர்ட் பண்றாங்க, இவர்தான் கர்த்தர் சொன்னது அப்படின்னு வந்துடாதீங்க. நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? கிழக்கிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவேன், தண்ணீரை கொண்டு வருவேன், அவர்களை கொண்டு அவர்களுக்கு நீர் பாய்ச்சுவேன். அப்ப இஸ்ரேல் தேசத்தினுடைய கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல, தேசத்துல இருந்துதான் இவர்களை சுத்திகரிக்கிற, இவர்களுடைய அத்தி மரத்தை சுவையாக்குகிற, திராட்சை கனிகளை சுவையாக்குகிற ஒரு வெளிச்சமும் தண்ணீரும் புறப்பட போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கங்க. அந்நியர்களை கொண்டு அதற்கு நான் நீர் பாய்ச்சுவேன். வெளிச்சம் அதன் கிளைகளை ஆரோக்கியமாக்கும். எது? அத்திமரத்தின் கிளைகளை, இந்த கிழக்கிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்கல்ல, அந்த வெளிச்சம் அதன் மேல பட்ட உடனே அதன் இலைகளை ஆரோக்கியமாக்கும். எப்பவுமே இலைகளுடைய ஆரோக்கியம் வெளிச்சத்தை சார்ந்திருக்குது. ஒரு செடியை வச்சு நீங்க வெளிச்சத்துல வைக்கலைன்னா அந்த இலை பழுத்து செடி வளராது. வெளிச்சம்தான் அதற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸ்டார்ச் என்ற ஒரு பொருளை தயாரிக்கும். இதெல்லாம் நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பாருங்க, அதன் இலைகளை கிளைகளை ஆரோக்கியமாக்கும். தண்ணீர் அதன் வேர்களை செழிப்பிக்கும். அன்றியும் நான் அதன் கொப்புகளை சீராக்கி, அது இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்கு, அங்கங்க கெட்டச்சட்டத்திலாம் கால் வைக்கிறது, அது ஜனங்கள் சபிக்கிற மாதிரி நடக்க, அந்த கொப்புகளெல்லாம் நான் வெட்டுவேன். இனி அடுத்து கொப்புகளெல்லாம் நான் வெட்டி, அதனுடைய கிளைகளை எல்லாம் அப்படி வெட்டி சீராக்கி அதன் இலைகளில் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அதனுடைய அந்த லீவ்ஸ் இருக்கு பாருங்க, இலைகள், அதுல ஆரோக்கியம் வர பண்ணுவேன். முதல் முறை நான் என் கையை நீட்டி தாவீதை அழைத்தேன், அவன் தேசத்தை கட்டிக்கொண்டான். நான் இரண்டாவது விசை என் கையை நீட்டி தாவீது பூர்வத்தில் ஆண்ட ஜாதிகளை அவன் வசம் திருப்புவேன். முதல் தடவை கர்த்தர் தம்முடைய கையை நீட்டினார். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்காக அவர் கிரியை செய்தார்.
அப்போது தாவீதை நான் அழைத்தேன். தாவீதுன்னா அந்த பழைய தாவீது இல்லை. இவர் என்ன சொல்ல வர்றார்னா, யூதர்களை முதல் அழைச்சேன்னு சொல்ல வர்றார். எல்லாம் சிதறி போயிருந்தாங்க. தாவீது யூதாவை சேர்ந்தவர் அல்லவா? நான் தாவீதை அழைத்தேன். அப்போ முதல் கட்டமா, முதல் விசை, இந்த தேசத்திலே நான் செய்த காரியம், யூதர்களை அழைத்தேன். அவன் தேசத்தை கட்டி கொண்டான். இப்ப யூதர்கள் தான் இஸ்ரவேலுக்கு முழுசும், அந்த இனம்தான் இஸ்ரவேலர்கள் என்று அறியப்பட்டு அவங்க தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. நான் இரண்டாவது விசை, இன்னொரு தடவை என் கையை நீட்டி தாவீது பூர்வத்தில் ஆண்ட ஜாதிகளை அவன் வசம் திருப்புவேன். தாவீது ஆட்சி பண்ண போது 12 கோத்திரத்துக்கும் ராஜாவா இருந்தார். அதே மாதிரி தாவீதை முதல்ல கொண்டு வந்துட்டேன்ல, யூதர்களை கொண்டு வந்துட்டேன்ல, இப்ப அடுத்து நான் தாவீது ஆளுமை செய்த மற்ற கோத்திரங்களையும் கொண்டு வருவேன். சௌகரியவான்களையும் பலவான்களையும் பட்டயம் பிடிக்கிறவர்களையும் வயல்களை கட்டி அதனுடைய விளைச்சல்களை பெருக பண்ணுகிறவர்களையும் வியாபாரம் செய்கிறவர்களையும் ஞானவான்களையும் நான் திருப்பி கொண்டு வருவேன். ஆனாலும் பல இனங்களைச் சேர்ந்த மற்ற 10 கோத்திரத்தைச் சேர்ந்தவங்கள பலமுள்ளவர்கள், பட்டயம் பிடிக்கிறவங்க, மிலிட்ரி, அதுக்கப்புறம் இந்த பதிவு இருக்கிறவர்கள், வயல்களை கட்டி அதன் விளைச்சல்களை பெருக பண்ணுகிறவர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், ஞானவான்கள், பெருசா நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கின ஆட்க, அந்த மாதிரி ஞானவான்கள் எல்லாரையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆனாலும் யூதாவில் தேசத்தின் செங்கோல் இருக்கும். ஆனாலும் இந்த நாட்டினுடைய அந்த ஆட்சி, அந்த பவர் என்பது யூதாவின் கையில தான் இருக்கும். ஆனா 12 கோத்திரம் உள்ள வந்துருவாங்க. யூதாவை விட்டு செங்கோல் விலகுவதில்லை. அப்ப அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். என் ஜனங்களை நான் கூட்டி சேர்க்கும் முன்பாக இவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களையும் கிழக்கிலிருந்து எழுப்புவேன். அவர்கள் தங்கள் இருதயத்தில் என் ஜனத்தை தன் ஜனமாக நேசித்து எனக்காக பாரப்படுவார்கள். அவர்கள் இருதயத்தில் நான் பாரத்தையும் சிதறிப்போன என் ஜனங்களின் மேல் அக்கறையையும் ஏற்படுத்துவேன். அவனவன் தன் சொந்த தேசத்திற்கு ஜெபிப்பதைப் போல பாரப்பட்டு ஜெபிப்பான். இந்த தேசத்து ஜனங்களிடத்தில் ஜெபிக்கிறவனும் என் எழுப்புதல் காரியத்துக்கு உத்தரவாதம் செய்கிறவனும் இல்லை. எனவே நான் அந்நிய இடங்களிலிருந்து ஜெபங்களை புறப்பட பண்ணுவேன். அவர்களுக்குள் ஜெப ஆவியை நிறைந்திருக்க பண்ணுவேன். கர்த்தர் இங்கே ஒரு பெரிய காரியம் செய்யறதுக்கு முன்னால கிழக்கில் இருக்கிற தேசங்கள்ல தான் இந்தியாவுடைய லிஸ்டும் வருது. இந்தியா, இஸ்ரேல் தேசத்துக்கு கிழக்கு பக்கங்கள்ல இருக்கிற பல நாடுகள் இருக்கு, இந்தியாவும் அதில் இருக்கு. அப்ப ஒருவேளை அது இந்தியாவாக இருக்கலாம். நீங்க இந்த தீர்க்க தரிசனத்தை நல்லா படிச்சு பார்த்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். அங்கிருந்து நான் ஜெபிக்கிறவர்களை முதல்ல கொண்டு வருவேன். அவர்களுடைய ஜெபத்தை இங்கே விதைப்பேன். அவர்களுடைய ஜெபம், ஏன்னா இந்த இஸ்ரேலில் இருக்கிறான் பாருங்க, இவன் ஜெபிக்க மாட்டான். இவர்களுக்கு எழுப்புதலை பற்றி தெரியாது. சும்மா கொடியை பிடிச்சிட்டு எக்காலத்தை ஊதிட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒழிய, நம்ம தான் தேவனுடைய ஜனம் என்று சொல்லுகிறோம் ஒழிய, அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க மாட்டாங்க. அவங்க பண்ற ஜெபம் அது ஒரு பாரம்பரிய ஜெபங்கள் தான். இப்போ மாதிரி ஆவியில நிறைஞ்சு, உண்மையில நிறைஞ்சு கிறிஸ்துவின் வழியா பண்ற ஜெபம், கிறிஸ்துவின் மூலம் பண்ற ஜெபம் தான் பரலோகத்துக்கு போகும். அந்த ஜெபங்கள் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை. அவங்களுக்கு ஒரு எழுப்புதல் இருக்குங்கிறது தெரிஞ்சவனும் அங்கே இல்லை. அதனால நான் அந்நிய இடங்களிலிருந்து ஜெபங்களை புறப்பட பண்ணுவேன். அதனால தான் உங்களை ஜெபம் பண்ண சொல்றது. இந்த வார்த்தையில நீங்கள் வருகிறீர்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறது படிச்சு பார்க்கறதுக்கு மாத்திரம் இல்ல, அல்லது மற்றவரிடத்துல சொல்லி எனக்கு அது தெரியும் இது தெரியும் காமிக்கிறதுக்கு இல்ல. இது ஜெபம் பண்ணுவதற்கு. கர்த்தருடைய அழைப்பு இப்படிப்பட்டவருக்கு இருக்கு. இப்படி ஜெபம் பண்ண தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களை ஜெப ஆவியை நிறைந்திருக்க பண்ணுவேன். அவங்களுக்குள்ள ஜெப ஆவி இருக்கும். தங்கள் சொந்த தேசத்துக்கு ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு ஜெபம் பண்ற மாதிரி அப்படி ஒரு பாரத்தை கர்த்தர் வைப்பார். அது கர்த்தருடைய பாரம். தன்னுடைய தேசம் அல்லவா, தன்னுடைய தோளில் தூக்கி சுமந்து, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி சுமந்ததை போல நான் உங்களை வனாந்தரத்திலே தூக்கி சுமந்தேன்னு சொல்றாரே, அப்படிப்பட்ட தேசத்துல அவருடைய மன பாரம் எப்படி இருக்குமோ அந்த பாரத்தை ஜெபிக்கிற உங்களுக்குள்ளே வைப்பார்.
அதுதான் வேதம் இங்கே சொல்லுது. அந்த ஜெபங்களை நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் உரமாக்குவேன். அவங்கள நாட்ட போறேன்ல, அவர்களுக்கு உரமாக்குவேன். அந்த ஜெபங்கள் தேசத்தினுடைய மண்ணை அதன் உப்பு நீங்க சுத்திகரிக்கும். இனி அந்த தேசம் விளையத்தக்கதாக அதோடைய மண்ணை சுத்திகரிக்கும். விளையிறதுனா தக்காளி கத்திரிக்காய் விளையிறது இல்லை. நான் சொல்ற விளைச்சல் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஆவிக்குரிய விளைச்சல். அப்போ அதில் உப்பு விதைக்கப்பட்டிருக்கு. அந்த உப்பினுடைய சுவையை அது நீக்கி சுத்திகரிக்க ஜெபத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அதனுடைய துவர்ப்பு, அந்த நிலத்தினுடைய துவர்ப்பு நீங்க இந்த ஜெபங்கள் அதை சீராக்கும். அது கனி கொடுக்கத்தக்கதாக அத்தி மரத்தின் வேர்களை பலமாக்கும். ஜெபத்துக்கு பாருங்க எவ்வளவு வேலை இருக்குன்னு. திராட்சை செடியின் கிளைகளை அது வலுவாக்கும். திராட்சை செடியினுடைய கிளைகளை வலுவாக்கும். அவைகளில் பிஞ்சுகள் தோன்றி புதிய கனிகள் வெளிப்பட வழி உண்டாகும். அப்பொழுது புளித்து போன கனிகள் மதுரமாகும், துவர்த்த கனிகள் தித்திப்பாகும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல், அவங்க ஸ்பிரிச்சுவல் என்பது வேற மாதிரி, அதை கொண்டாந்து உள்ளவட்டா அது துவர்ப்பும் புளிப்புமான காரியங்கள் தான் இப்போ அங்கே இருக்கு. நீங்க ஜெபம் பண்ண அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகி அவர்களுக்குள் பெருகிற அந்த ஆவிக்குரிய கனிகள் தித்திப்புள்ளதாகவும் மதுரம் உள்ளதாகவும் மாற்றப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்படி இல்லாம சும்மா நீங்க வச்சீங்கன்னா அந்த திராட்சை செடி இப்போ இருக்கிற அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது அல்ல. எல்லாம் பழைய பாரம்பரியங்கள் படி செய்யக்கூடியது. நீங்க ஜெபம் பண்ண கர்த்தர் நாட்டின அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புதிய காரியத்தை, புதிய ஏற்பாட்டை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் செய்வாங்கிறத சொல்ல வர்றார். அடுத்து பாருங்க, எக்காலம் ஊதுகிறவர்களை நான் எழுப்புதலுக்காக குறித்து வைத்திருக்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். எழுப்புதலுக்காக கர்த்தர் குறித்து வச்சிருக்கிற தேசம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இந்தியா தான். ஆனா கர்த்தர் அதை நேரடியா இந்தியான்னு சொல்லாம எழுப்புதலுக்காக நான் குறித்து வைத்திருக்கும் தேசத்திலிருந்து எக்காலம் ஊதுகிறவர்களை புறப்பட பண்ணுவேன். அவர்கள் இந்த கதிர்களில் படிந்திருக்கும் மணிகளை பிரிக்கும்படி சுற்றி நடந்து தங்கள் எக்காலங்களை ஊதுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்ச பிறகு அந்த கதிர்கள் இருக்குல்ல, அந்த கதிர்கள்ல நெல் மணிகள் ஒட்டி இருக்கும். அதை எப்படி பிரிப்பாங்க? அது மேல பாரமான கல்லை வச்சு அப்படி உருட்டுவாங்க. இந்தியாவில் யானைகளை விட்டு மிதிக்க வைப்பாங்க. யானைகளை வச்சு அதுக்கப்புறம் அந்த கட்டுகளை வச்சு ஒரு துணி துவைக்கிற மாதிரி தூக்கி தூக்கி கல்லில் அடிப்பாங்க. அப்போ என்ன செய்யும், அந்த கதிர்களில் ஒட்டி இருக்கிற அந்த தாளடின்னு சொல்லுவாங்க, தாளடிகளில் ஒட்டி இருக்கிற அந்த மணிகள் தனியா பிரிஞ்சு விழும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யானையை கட்டி நீங்க உங்க நாட்டில் அடிப்பீங்க, போர் அடிக்கிறதுன்னு சொல்றாரு. ஆனால் நான் உங்களை கட்டி போரடிக்க போறேன். நீங்கள் அதுல மிதிக்கும் போது அப்பொழுது அந்த மணிகளில் ஒட்டி இருக்கிற, பழைய பதர்களில் ஒட்டி இருக்கிற நெல் மணிகள், தேவனுடைய ஜனங்கள் தனியாய் பிரிக்கப்படுவாங்க. பாருங்க, அவர்கள் சுற்றி நடந்து கொண்டே எக்காலத்தையும் ஊதுவார்கள். நடக்கிறவர்களின் பாதங்கள் இரும்பை போல் இருக்கும், அது என் வல்லமை என்று சொல்லப்படும். அவர்கள் நடக்கிறதுனால் தாளடிகளை விட்டு மணிகள் தனியாய் பிரிந்து காணப்படும். அதை தனியாய் பொறுக்கி சேகரம் பண்ணுகிறவர்கள் எழும்பி அவைகளை ஒருங்கிணைப்பார்கள். ஒரு குரூப் முன்னால போய் அந்த எக்காலத்தை வச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டே அந்த இடத்தை சுற்றி நடந்து வந்துருவாங்க. அவர்கள் கால் மிதிக்கும் போது அந்த தேசத்தோட தேசமா, இனத்தோட இனமா, அவருடைய கலாச்சாரத்தோட கலாச்சாரமா ஒட்டி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதிலிருந்து தனியா பிரிக்கப்படுவாங்க. இவங்க போகணும், எக்காலத்தை ஊதணும், அவர்கள் அதில் சுற்றி நடக்கணும். அப்படி நடக்கும்போது இந்த பிரிஞ்சு போன ஜனங்கள் இருக்கிறாங்கல்ல, பல இடங்களில் சிதறி போனவர்கள், அவர்கள் அந்தந்த தேசத்தில் இருக்கிற தாளடிகளோடு ஒட்டி இருக்கிறாங்க. அவர்களுடைய கலாச்சாரத்தோட, அவர்களுடைய மத நம்பிக்கையோட, அவர்களுடைய அரசியலோட, அவருடைய வாழ்க்கை தரத்தோட இவர்கள் தங்களை இணைத்து கொண்டு அவர்கள் தங்களை மறந்து போயிருக்கிறாங்கல்ல. நீங்க மிதிச்ச உடனே அவர்கள் அதிலிருந்து தனியாய் பிரிக்கப்படுவார்கள்.
அப்ப அப்படி பிரிக்கப்பட்டவர்களை இன்னொரு குரூப் போய் அவர்களை ஒவ்வொன்றா தனித்தனியா பொறுக்கி சேகரம் பண்ணுவார்கள். ரூத் படிச்சிருப்பீங்க. போவாசுடைய வயல் நிலத்துல அவர்கள் கதிர் அறுத்த பிறகு என்ன செய்வாங்கன்னா, ஒரு குரூப் ஏழைகள் போய் அந்த வயல்ல மிச்சமா அந்த கதிர்கள்ல இருந்து விழுந்த நெல்மணிகளை கூட்டி பொறுக்கி அள்ளிட்டு வருவாங்க. அதை கொண்டு சமைப்பாங்க. அது மாதிரி நம்ம போய் ஒரு குரூப் மிதிச்சு அந்த இனத்தோட இனமா கலந்திருக்கிறவர்கள் அதிலிருந்து பிரிந்து தாங்கள் தேவனுடையவர்கள் என்று அறியும் போது அவர்களை ஒரு கூட்டம் போய் சேர்ப்பாங்க அப்படின்னு இங்க சொல்ல வர்றார். அந்நாட்களில் நான் அவர்களுக்கு கட்டளையிட்டு எக்காலங்களை ஊதுங்கள். யாருக்கு? இந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் தேர்ந்து வைத்திருக்கிற தேசத்திலிருந்து புறப்படுறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவாராம், எக்காலத்தை ஊதுங்கள், எக்காலத்தை ஊதுங்கள். உங்கள் சத்தம் காதேஸ் அதிருகிற கர்த்தருடைய சத்தத்தை போலவும். உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய வனாந்தரம். காதேஸ் வனாந்தரத்திலே அதிருகிற கர்த்தருடைய சத்தத்தை போலவும் சீனாயில் இறங்குகிற இடிமுழக்கங்களைப் போலவும் ஒலிப்பதாக எகிப்தின் நதியின் கரைகளிலும் மலைகளிலும் அதன் பள்ளத்தாக்குகளிலும் ஒலிக்க பண்ணுங்கள். அப்புறம் கோசேனிலும் பித்தோமிலும் மெம்பிஸின் புறங்களிலும் நதியின் மேற்கு கரையிலும் ஊதுங்கள். அப்ப இங்கெல்லாம் அந்த தாளடியோட ஒட்டி இருக்கிற மணிகள் சிதறி இருக்கும் போல இருக்கு. அவர் சொல்றார், நடக்கணும்னு சொன்னா எங்க நடக்கணும்? அதோடைய எல்லைக்குறிகளை கர்த்தர் காண்பிக்கிறார். அது எங்கெங்கெல்லாம் வரும்னா, எகிப்தின் நதிக்கரையிலும் மலைகளிலும் அதோடைய பள்ளத்தாக்குகளிலும் ஒலிக்க பண்ணுங்கள். அப்புறம் கோசேன், அதுவும் கூட எகிப்தில் தான் இருக்கு. அப்புறம் பித்தோம், மெம்பிஸ், நதியின் மேற்கு கரை. நதி என்று சொல்வது நைல் நதியை குறிக்கும். எப்பவுமே எகிப்தில் ரிவர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று எகிப்திய நதின்னு ஒன்று இருக்கு. ஆனால் நைல் நதியை தான் குறிப்பிடுவாங்க. அது மிக நீளமான ஒரு நதி என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நதியின் கரைகளில் ஊதுங்கள். என் ஜனங்கள் வைக்கோலோட ஒட்டி கொண்டிருக்கிற தானியங்களைப் போல இருக்கிறார்கள். உங்கள் கால்கள் மிதிக்கிறதுனால் அவர்கள் தனியே பிரிந்து களஞ்சியத்தை நோக்கி கொண்டு வரப்படுவார்கள். இப்படி நம்ம சொன்ன உடனே நம்ம ப்ரேயர் வாக் போகணுமாக்கும், நம்ம போய் சும்மா சுற்றிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வரோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது பதர் கதிரிலிருந்து அந்த தாளடியிலிருந்து பிரியும்படிக்காக சுத்தணும். அப்படின்னா அது வேற என்னமோ, அது என்ன நீங்கள் தான் ஜெபம் பண்ணி கேட்கணும். உடனே கர்த்தர் சுற்றி நடக்க சொன்னார், வாங்க ஒரு குரூப் போவோம், நீ லெஃப்டில் போ, ரைட்டில் போ, ஆளு கொஞ்சம் ஜெப தண்ணி வச்சுக்க, அப்படி அள்ளித்தொல், அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. இது வேற என்னமோ அர்த்தம். அதில் ஒட்டி இருக்கிற ஜனங்கள், வைக்கோலோட ஒட்டி இருக்கிறவங்க, அந்த தேசத்தோட ஒட்டி இருக்கிறவங்க, அதிலிருந்து பிரிக்கப்படும்படிக்கு நீங்கள் நடக்கணும். நடக்கிறது மாத்திரம் இல்லை, எக்காலத்தை ஊதணும். எக்காலத்தை ஊதுவதுன்னா ஏதோ ஒரு செய்தியை சொல்லுவது. அந்த செய்தியை கொண்டு போய் நீங்கள் அந்த இடத்துல அறிவிக்கணும். இது நம்ம அந்த எசேக்கியேல் கண்ட எலும்பு தரிசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அவர் அந்த எலும்புகளை சுற்றி நடந்து அவைகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அது ரெண்டு நீங்க சேர்த்து வச்சு தியானம் பண்ணி பாருங்க. தனியே பிரிந்து களஞ்சியங்களை நோக்கி கொண்டு வரப்படுவார்கள். எக்காலங்கள், நீங்க ஊதுற எக்காலங்கள் அதன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட பண்ணி அதை பூர்வ ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இப்போ அது இருக்கிற இடத்திலிருந்து அவைகளை புறப்பட பண்ணி அவைகளுடைய பூர்வஸ்தானம்னா இஸ்ரேல் தேசம், அங்கே கொண்டு வந்து அவைகளை சேர்க்கும். எது? எக்காலம். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சொன்ன உடனே அதை ரொம்ப பிரைமரியாக யோசிக்கக்கூடாது. நடக்க சொல்லியிருக்கிறாங்க, வாங்க ஒரு குரூப் போய் அப்படி நடந்துட்டு வருவோம், இதெல்லாம் ஒரு குழந்தைத்தனமான மனப்பான்மை. அதோடைய ரிசல்ட் என்னன்னு யோசிச்சு பார்க்கணும். அதில் நீங்கள் நடக்கிறதுனால அவர்கள் தங்கள் இருக்கிற இடத்திலிருந்து உணர்வடைந்து நாம வேற என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். எக்காலம் ஊதுறன்னு சொன்னால் ஆளுக்கு ஒரு எக்காலத்தை வாங்கி இப்படிதான் பாருங்க. கொஞ்சம் காலத்துக்கு முன்னால யாரோ சிலர் இந்த மாதிரி எக்காலம் ஊத சொல்லியிருக்கு, கர்த்தர் எக்காலம் ஊதுங்கள்னு சொன்னா ஜனங்கள் கேட்கும்படி அறிவியுங்கள் இந்த அர்த்தம். இப்போ அப்படி சொன்ன உடனே சபைகள் எக்காலம் ஊதுறது, ஒவ்வொரு சர்ச்சிலையும் எக்காலம் ஊதுறது, சர்ச் ஆரம்பிக்கும் போது எக்காலம் ஊதுறது இப்போ ஓஞ்சிட்டாங்க. நீ சொன்னது சரின்னா இப்போ வரைக்கும்ல கடைபிடிக்கணும், ஊதுறது. அப்புறம் கர்த்தர் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாளை ஆசரிக்க சொன்னார்னு சொன்னோன்னே ஓய்வு நாள் வாழ்த்துக்களை சொல்வது இது இல்லை. இது எல்லாத்துக்கும் வேற ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிற. எக்காலம்னா இப்போ உண்மையிலே ஒரு ட்ரம்பட்டை வாங்கிட்டு
அதை அப்படியே ஊதிக்கிட்டே எகிப்தில் சுற்றினீங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டுருவான். அது இல்லை, இது ஒரு செய்தி, அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய செய்தி. சுற்றி நடப்பது என்பது அந்த செய்தி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடங்களுக்குள்ளெல்லாம் கொண்டு போகணும். இதுக்கு வேற ஒரு ஞான அர்த்தம் இருக்கும். இது நீங்கள் முழுசாக தெரியணும்னா ஜெபம் பண்ணி தான் தெரியணும். அவர்களை இந்த நீங்கள் நடக்கிறதும் எக்காலம் ஊதுறதும் அவர்கள் ஒட்டி இருக்கிற தேசத்திலிருந்து அவர்களை பிரித்து தங்கள் சொந்த தேசத்துக்கு போகும்படி அவர்களுடைய உள்ளத்தை அது ஏவும். அம்மோனிலும் ஊதுங்கள், மோவாபிலும் முழங்குங்கள், ஜனங்கள் சிதறி இருக்கிற எவ்விடத்திலும் ஊதுங்கள். கொஞ்ச காலத்திலே, அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம், கொஞ்ச காலத்திலே இந்த பென்யமீன் எழும்பி, இந்த 2 பேர் தான் இப்போ இஸ்ரேலில் இருக்கிறாங்க, யூதர்கள், பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் எழும்பி தேசத்தின் கல்லுகளை புரட்டுவான். தேசம்னு போடல, எழும்பி அவன் இந்த கல்லுகளை புரட்டுவான், அஸ்திபாரங்களை அதிர பண்ணுவான். அவன் கால்கள் எஞ்சி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருக்கிற தேசங்கள் மேல் தீ விரிக்கும். பென்யமீன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையே யாக்கோபு, நீ பீறி போடுகிற ஓனா என்றான். பென்யமீன் இரத்த வெறி உள்ள, அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவன் அப்படிங்கிறத அடையாளப்படி சொல்லி இருக்கிறார். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காரியம் பல இடங்கள்ல அது அப்படியே நடைமுறையில் இருந்தது கூட பார்க்க முடியும். எல்லா பென்யமீன்கள் அப்படியா இல்லை. வேதத்தில் சவுல் ராஜா, அவன் பாருங்க, தாவீதை கொல்லுவதற்கு அவரை நீ பீறி போடுகிற ஊனாயின்னு சொல்லி இருக்குல்ல, அவரை பீறி போடுவதற்கு துரத்தினார். புதிய ஏற்பாட்டில் இன்னொரு சவுலை பார்க்குறீங்க, அவரும் பென்யமீனர் தான். அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கவர்மெண்ட்ல உத்தரவு வாங்கி கொண்டு சபையை துன்புறுத்தி அவர்களை பிடித்து வெளியே இழுத்து போட்டு கொலை செய்யக்கூட அனுமதி வாங்கி கொண்டு கடந்து போனார். அது அவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு குணாதிசயம். ஆனால் எல்லா பென்யமீனர்கள் அப்படி இல்லை. அது ஒரு பொது பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச காலத்தில் பென்யமீன் எழும்பி, பென்யமீன் என்றால் அந்த கோத்திரமாக இருக்கலாம், அந்த கோத்திரத்திலிருந்து வருகிற ஆட்களாக இருக்கலாம், அவன் எழும்பி கல்லுகளை புரட்டுவான், அஸ்திபாரங்களை அதிர பண்ணுவான். அவன் கால்கள் எஞ்சி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், சிதறிப்போன ஜனங்கள் குடியிருக்கிற தேசங்கள் மேல் தீ விரிக்கும். இனங்களை அழித்து விடவும் அவர்கள் ஸ்தானங்களிலிருந்து அவர்களை ஓடி போக பண்ணவும் அவன் தன் கால்களை உயர்த்துவான். கர்த்தர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களை சேர்க்க போறார்ல, அதுக்கு முன்னால் என்ன செய்வான்? நீங்க தீவிரித்து இறங்கலைன்னா அந்த திட்டத்தை அவன் விளங்கி கொண்டு எங்கெங்கெல்லாம் செதறி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களெல்லாம் இன்னும் செதறி ஓட பண்ணிடுவான். யுத்தங்களை செய்யலாம், அந்த தேசங்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று நடந்து செதறி போக வச்சிருவான். அவன் நாசியின் சுவாசத்தில் நெருப்பும் கந்தகமும் இருக்கும். அவனுக்கு கழுகின் செட்டைகள் கொடுக்கப்படும். அவன் பாதங்கள் பீறி போடுகிற ஓநாயின் பாதங்களை ஒத்திருக்கும். பென்யமீனாலே பீறி போடுகிற ஓநாய். இது நான் சொல்லல, யாக்கோபு சொன்னது. நீ பீறி போடுகிற ஓநாய். பிள்ளைகள் மேலாம் கை வச்சு ஜெபம் பண்ணார்ல, அப்போ சொல்றாரு, உன் குணம் பீறி போடுகிற ஓநாயுடைய குணம். அவன் பறந்து வேட்டையாடுகிறதுனால் தன் பலத்தினால் இருமாந்திருப்பான். பறந்து அவன் ஜனங்களை வேட்டையாடி துரத்துறதுனால நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு ஒரு மேட்டிமை. தன் பற்களால் ஜாதிகளை பீறி போடுவான். பீரினா கிழிச்சு போடுவான் தன்னுடைய கூர்மையான பற்களால். தன் நாவினால் தேசங்களின் இரத்தத்தை நக்கி குடிப்பான். அப்போ ஒரு பொல்லாத காலம் வருகிறது. அப்ப பென்யமீன் எழும்பி கல்லுகளை புரட்டி, கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, செதறி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும். அவன் அந்தந்த ஊர்ல நிம்மதியா இருப்பான். அந்த ஊர்ல இந்த காரியம் தெரிந்து கொண்டு அவர்களை அந்தந்த இடங்கள்லேருந்து செதற பண்ணிடுவான். ஏன்னா அவர்கள் வந்தால் தன்னுடைய தேசத்துல பங்கு கேட்பான்ல. அதுக்கா எதுக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவன் எழும்பி நெருப்பினால் பங்கம் செய்வான். முன் என் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் முகமாக எக்காலங்களை பிடிக்கிறவர்கள். இதற்கு முன் இவன் எழும்புறதுக்கு முன்னால என் ஜனங்களை கூட்டி சேர்க்கும் இந்த எக்காலத்தை பிடிச்சு இரும்பு கால் மாதிரி நடக்கிறவங்க எழும்பினால் நலமாயிருக்கும். அப்பொழுது சேதமின்றி என் ஜனங்கள் காக்கப்படும். அவர்களுக்காக செய்யப்பட்ட உத்தரவாதம் அவர்களை காக்கும். அவங்களுக்காக நீங்க பண்ண ஜெபம் அவர்களை பாதுகாக்கும்.
சுவரை அடைக்கிறவர்கள் மதிலில் ஏறி அதனுடைய வெடிப்பை மூடி போடுவார்கள். இந்த ஜெபம் பண்றவங்க, நல்லா தீவிரமா ஜெபம் பண்றவங்க, திறந்திருக்கிற அந்த வெடிப்புள்ள சுவத்துல ஏறி அந்த சுவத்துல இருந்து வரக்கூடிய ஆபத்துகள், கோபாக்கினைய மூடி போடுவாங்க. அதுக்கு ஜெபந்தான் சிறந்த வழி. அன்றியும் நான் ஒளியை சுமக்கிறவர்களை எழுப்புதலுக்காக நான் குறித்திருக்கும் ஜாதிகளிலிருந்து புறப்பட பண்ணுவேன். எழுப்புதலுக்காக கர்த்தர் குறித்திருக்கிற தேசம் இந்தியா தான். நான் அப்படித்தான் நம்புகிறேன். அங்க தேசத்திலிருந்து நான் ஒளியை சுமக்கிறவர்களை புறப்படுவேன். முதல்ல ஜெபம் பண்றவங்க, இவங்க ஒளியை சுமக்கிறவர்கள். இவர்கள் புறப்பட்டு அசீரியாவிலும் பெர்ஷியாவிலும் அப்புறம் கூஷின் தேசத்திலும் பெர்ஷியாவிலும் அதனுடைய தீவுகளிலும் தேடி சேர்ப்பார்கள். அப்போ அசீரியா, இப்போ அதுக்கு என்ன பேருன்னு நீங்க பார்த்துக்கங்க. பெர்ஷியா, இந்த கூஷ் என்பது என்ன தேசம் தெரியல, பார்த்துக்கங்க. அப்புறம் பெர்ஷியாவினுடைய தீவுகள், அவைகள் எல்லாம் போய் தேடி, இந்த ஒளி வச்சிருக்கிறவங்க தேடி சேர்ப்பார்கள். இவர்கள் சுமந்திருக்கிற ஒளியின் இடத்திலே இவங்க அந்த லைட் அடிச்சுட்டு போனாலே இருளில் மறைந்திருக்கிற என் ஜனங்கள் அவர்களை தேடி புறப்பட்டு வருவார்கள். இவன் ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த லைட் அப்படி அடிச்சுட்டு நீங்க போனாலே அந்த இருளுக்குள்ள இருக்கிறவங்க எப்படி ஒரு வெளிச்சத்தை தேடி அந்த விட்டில் பூச்சிகள் வருமோ அது மாதிரி இந்த ஒளியை தேடி வருவாங்க. பிரகாசிக்கிற உன்னுடைய ஒளியின் இடத்திலே ராஜாக்களும் பிரபுக்களும் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இந்த இருளில் மறைந்து இருக்கிறவர்கள் இந்த லைட்டை நீங்க அடிச்ச உடனே உங்ககிட்ட வருவாங்க. என் ஜனங்கள் புறப்பட்டு வருவார்கள். இவர்களுடைய வாக்கு, இந்த ஒளியை சுமந்துட்டு போறவங்க பேசுற வாக்கு அவர்களுக்கு தேவனுடைய வாக்கை போல் இருக்கும். அவங்களை அப்படியே நம்புவாங்க. கடவுள் பேசுற மாதிரியே உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இவர்களுடைய விரல்கள் வழியாக நான் அற்புதங்களையும் கரங்கள் வழியாக அபிஷேகத்தையும் புறப்பட பண்ணுவேன். புல்லை சேர்க்கிறவர்கள் போல இவர்கள் சுலபமாய் அவர்களை சேர்ப்பார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு போய் துரட்டி போட்டல, எப்படி போய் இந்த ஒரு பெரிய ஒரு புல்வெளியில புல் எடுத்துட்டு வர்றாங்களோ அது மாதிரி ரொம்ப சுலபமா ஜனங்களை சேர்ப்பாங்க. இவர்கள் என்ன செய்வாங்க, இவருடைய விரல்கள் வழியா அற்புதம் நடக்கும், அவருடைய கரங்கள் வழியா அபிஷேகம் கடந்து போகும். அப்படி நான் அந்த ஜனங்களை உயிர்ப்பிப்பேன். காலங்கள் கொடிதாகிறதுக்கு முன்னே என் ஒளியை ஏந்தி கொண்டு காணாமல் போனவைகளை கண்டறியத்தக்கதாக புறப்படுகிறவர்கள் எழும்பினால் நலமாயிருக்கும். அவங்க எந்திரிச்சா நலமா இருக்கும். எங்க நம்ம உட்கார்ந்து அப்படியே பேசிக்கொண்டே இருப்போம், அல்லது எதையாவது ஒன்று செய்வோம். ஒன்று கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு அதை நோக்கி நகர்த்தினா அதை வேற மாதிரி வழி மாற்றி மட மாற்றி வேற பக்கம் கொண்டு போயிடுவோம். கர்த்தர் சொல்ல, நீங்க தீவிரமா எந்திரிக்கணும். அதை வியாபார நோக்கத்திலேயோ அல்லது ஜனங்களை நம்மிடத்தில் சேர்த்து கொள்வதற்கோ அதை பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலே பாரத்தோடு நீங்க எழும்பினா அது உங்களுக்கு வாய்க்கும். சும்மா வீண் அலுவல்காரராக அப்படியே பேசிக்கொண்டே இருப்பது, இது அது சொல்லி சும்மா உட்கார்ந்து கொண்டே இருப்பது அது இல்லை. காரியத்தில் இறங்கணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், புறப்படுகிறவர்கள் எழும்பினால் நலமாயிருக்கும். காலங்கள் தாமதமாகும் பட்சத்தில் என் ஜனங்கள் சார்ந்திருக்கிற தேசங்களில் உண்டாகும் பஞ்சங்களினாலும் கொள்ளை நோய்களினாலும் இந்த கழுகின் கண்ணிகளினாலும் சர்ப்பத்தின் விஷத்தினாலும் சேதமாவார்கள். பல தேசங்கள்ல செதறி இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தார் இப்ப யாருன்னு நமக்கு தெரியாது. நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது தான் அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவார்கள். அவங்களுக்குமே அவங்க யாருன்னு அப்பதான் வெளிப்படும். அப்போ அதை நீங்க செய்யலைன்னா அவர்கள் சிதறி இருக்கிற தேசங்கள்ல 4 ஆபத்துகள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1, கொடிய பஞ்சம் உண்டாகும். 2வது, கொள்ளை நோய்கள் வரும். 3வது, கழுகினுடைய கண்ணி. 4வது, சர்ப்பத்தினுடைய விஷம். இதனால இந்த ஜனங்கள் தாங்கள் இருக்கிற இடத்துல சேதமடைவார்கள். அப்ப என்ன செய்யணும்? இதற்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், இந்த எழுப்புதல் திட்டத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அந்த பாரத்தை உங்களுக்கு தருகிறார். பல பேருடைய இருதயத்திலே கர்த்தர் இப்ப கிரியை செய்கிறார், எனக்கு தெரியுது. நீங்க உடனே இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்தினா உடனே புறப்படணும். நான் பார்த்திருக்கிறேன், பல திட்டங்கள் சொல்லப்படும் போது அந்த திட்டத்தை நீர்த்து போக பண்ண ஒரு குரூப் வந்துருவாங்க. அதை அப்படி மடமாத்தி வேற பக்கத்தில் கொண்டு ஏதோ செஞ்சிருவாங்க.
அப்படியெல்லாம் நம்ம காலதாமதம் பண்ணினால் இந்த தேசங்களில் சிதறி இருக்கிறவங்க சேதமடைவார்கள். நிறைய பேர் காணாமல் போயிடுவான், அல்லது நிறைய பேர் இந்த தாக்கத்திலே மரித்து போவார்கள். அன்றியும் நான் உன் தேசத்தை பார்த்து, இப்பதான் கர்த்தர் பச்சையா நேரடியா சொல்றார், உன் தேசத்தை பார்த்து, தேசமே என் தேசமே, நான் உன்னை கடைசி நாட்களில் ஜாதியின் நடுவிலும் தேசங்களின் நடுவிலும் நான் கொண்டு வரப்போகும் பெரிய எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டேன். நீ விக்கிரகங்களினாலும் அநீதியின் கிரிகளினாலும் வேசித்தனங்களினாலும் பலுகி பெருகி போயிருந்தாய். நான் உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னால, ஆகிலும் உன்னில் ஒரு சிறிய கூட்டத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் வழியாக உன்னுடைய இரத்த பழி எடுத்து போட. நம்ம தேசத்தில் வரக்கூடிய எழுப்புதல், உன் வேசித்தனங்களை கழுவவும் உன்னுடைய பொய்களை மன்னிக்கவும் தயவு செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்ல. அவர்கள் எழும்பி நீதியையும் சத்தியத்தையும் உனக்கு கற்பிப்பார்கள். உன் தேசத்துல நான் எழுப்ப போகிற எழுப்புதலுக்கான பாத்திரங்களான இந்த கொஞ்ச ஜனங்கள் எழும்பி தேசத்துக்கு நீதினா என்ன, சத்தியம்னா என்னன்னு கற்பிப்பாங்க. ரட்சிப்பையும் பரிசுத்தத்தையும் உனக்கு அவர்கள் கற்பிப்பார்கள். தேவனை குறித்து அவர்கள் வாயால் நீ கேட்டு கர்த்தருடைய மகத்துவத்தை நாடி புறப்பட்டு வருவாய். நான் உன்மேல் சுத்த ஜலம் தெளித்து உன் மீறுதல்களை உன்னிடத்தில் நீக்கி போடுவேன். அன்றியும் உன்னில் நான் தெரிந்து கொண்டவர்களை என் ஆவியினால் புடமிட்டு என் ஜனங்களை சேர்க்கவும் அவர்களுக்கு ரட்சிப்பை சுத்திகரிப்பை அறிவிக்கவும். என் ஜனங்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு ரட்சிப்பை சுத்திகரிப்பை சொல்லவும், அவர்களை கழுவி அவர்களுடைய சுய தேசத்திலே அவர்களை நாட்டவும் உன்னை தெரிந்து கொள்வேன். அப்படின்னா நம்ம தேசத்தில் இருந்தான். யாரை எனில், உன் தேசத்தில் நான் தெரிந்து கொண்டவர்களில் உண்மையுள்ளவனையும் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனையும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையுமே தேர்வு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களை கூட்டிச் சேர்க்க அவர்களில் சிலரை நான் விதைக்கிறவர்களாகவும் நீர் பாய்ச்சுகிறவர்களாகவும் சிலரை வலை வீசுகிறவர்களாகவும் தங்கள் வலையில் பிடித்த மீன்களை கூட்டிச் சேர்க்கிறவர்களாகவும் இன்னும் சிலரை காணாமல் போனவைகளை கண்டறியத்தக்க மனிதர்களாகவும் பயன்படுத்துவேன். நான் அவர்களுக்கு தீட்சணியமான ஷார்ப்பான பார்வையையும் இருளிலும் தடுமாறாமல் நடக்கவும் செய்வேன். அவர்கள் இருளிலே மறைந்து போனவர்களையும் பாறைகளிலும் மலைகளிலும் சிதறி போனவைகளையும் குகையிலே பதுங்கி இருக்கிறவைகளையும் கூட்டிச் சேர்ப்பார்கள். நீங்கள் முந்தி எழுந்து புறப்பட்டு போகும்படி நான் சிலருக்கு அழைப்பு கொடுப்பேன். நீங்கள் புறப்பட்டு போய் காரியங்களை நிறைவேற்ற துவங்கும் போது, உங்க தேசத்திலிருந்து நான் அழைப்பு கொடுத்து எழுப்பினவங்க காரியங்களை செய்ய புறப்பட்டு போய் அதை ஆரம்பிக்கும் போது மேற்கு திசைக்கு கட்டளை கொடுத்து அங்கிருந்தும் ஜனங்களை புறப்பட பண்ணுவேன். அவர்கள் உங்களை பின்பற்றி உங்களுக்கு ஒத்தாசை செய்வார்கள். அவர்களில் பலவான்களும் கனவான்களும் இருப்பாங்க. முதல்ல நீங்க ஆரம்பிப்பீங்க, அப்புறம் மற்ற சில தேசங்களிலிருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து உங்களோட சேர்ப்பார். அவங்க உங்களுக்கு கீழ்ப்பட்டிருப்பாங்க. அவர்களிலே பலவான்கள் இருப்பாங்க, கனவான்கள் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் நடத்தி என் திட்டத்தை நிறைவேற்ற அவர்களையும் பயன்படுத்துவீர்கள். அவர்கள் உங்கள் கைகளை ஸ்திரப்படுத்துவார்கள். அன்றியும் மோசே ஜனங்களை நடத்தின போது எழும்பினதைப் போல கோராகுகளும் தாத்தான்களும் உங்கள் நடுவில் எழும்புவார்கள். இந்த திட்டத்தை நீங்க செய்ய போகும்போது மோசேக்கு நடுவில் கோராகு தாத்தான் 2 பேர் இருந்து அப்படியே அவர்களை வழிமாற பண்ணுவது, ஜனங்களை குழப்புறது, கர்த்தருக்கு விரோதமா பேசுறது, இந்த மாதிரி 2 ஆட்கள் இருந்தாங்க. அது மாதிரி கோராகுகளும் தாத்தான்களும் எழும்புவார்கள். அவர்கள் பொல்லாதவர்களும் சாத்தானால் கண்ணியாய் அனுப்பப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். அவர்களில் சிலர் உங்கள் வழிகளை மாற்றி, இங்கே வழி இருக்கிறது, இது சுலபம் என்பாங்க. ஐயா இங்கே வழி இருக்கு, இங்கே வாங்க, இது ஈஸியா போயிடலாம். கர்த்தர் வந்து வனாந்திரத்தை சுற்றி கொண்டு நடக்கணும்னு சொன்னா, இல்ல நம்ம ஷார்ட்கட்ல போயிடலான்னு வழி காட்டுவானா. இன்னும் சிலர் இந்த திட்டத்தை வியாபாரமாக்க தீவிரிப்பார்கள். இஸ்ரேல் தானே, அசைச்சிருவோம், கலக்கிடுவோம், கொடுங்கன்னு சொல்லி சில கார்பரேட் ஊழியங்கள் இருக்கு. அவங்க கையில் இந்த திட்டங்கள் கிடைச்சிருச்சுன்னா அதை பணமாக்கி நிலங்களை வாங்க, பெரிய பெரிய தன்னுடைய எல்லைகளை விரிவாக்க எல்லாம் செய்யக்கூடிய கார்பரேட் ஊழியங்கள்னு ஒன்று இருக்கு. இதை குறித்து தனியாக நான் அவங்ககிட்ட ஒரு தடவை பேசுகிறேன். இந்த ஊழியங்கள் என்ன செய்வாங்கன்னா, எது கிடைச்சாலும் சரி அதை காசாக்கிடுவோம்.
அதை ஒரு அமைப்பாக்கி ஒரு திட்டமாக்கி அதிலிருந்து நிறைய பொருள்களை பெற்று அப்படி ஒரு குரூப் எழும்புவாங்க. அவர்கள் ஜாதியின் இன்னும் சிலர் ஜனங்கள் நடுவில், அந்த சிதறி இருக்கிற ஜனங்கள் நடுவில் போகும்போது அவங்களுக்கு நம்ம வார்த்தைகள் தேவனை போல இருக்குமா, அவங்க நடுவில் இவன் போய் தங்களை உயர்த்தி கொள்ள நாடுவார்கள். அவங்கள ஆளுமை செய்கிறது, உயர்த்தி கொள்ள நாடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களை உங்கள் நடுவிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். இல்லாத பட்சத்தில் அவர்கள் உங்களை பலவீனமாக்குவார்கள். பென்யமீன் எழும்பி தன் சகோதரருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்படுவான். அவன் பீறி போடுகிற ஓநாயா இருப்பான். பிரேதங்கள் மேல் தன்னை நிலைநிறுத்துவான். நேரான வேமா படிக்கிறேன். அவன் முந்தி புறப்பட்டு காரியங்களை அவமாக்கும் முன்பு நீங்கள் எழும்ப வேண்டும். அந்த பென்யமீன் ஒரு பொல்லாத ஆவியினால் இயக்கப்படுவான். இரத்த பிரியர்கள் அவனுக்கு உதவியாயிருப்பார்கள். அவனை எதிர்க்க நான் உங்களை என் ஆவியினால் நிரப்புவேன். இந்த ஆவி தீயை அணைத்து கந்தகத்தை விழுங்கி போடும் என்னுடைய யுத்தத்தின் ஆவியாயிருக்கிறது. அதனால் நீங்கள் அவனை அவமாக்குவீர்கள். இரத்த பிரியரின் கைகளை முடக்கி போடுவீர்கள். நான் உங்கள் வாயிலிருந்து பட்டயங்களை புறப்பட பண்ணுவேன். நீங்கள் யுத்த களங்களில் காணப்படாமல் உங்கள் அம்புகளை யுத்த களத்திலே ஏவுவீர்கள். உங்கள் அம்புகள், நீங்க போய் நேரா நின்று சண்டை போட மாட்டீங்க. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் அம்புகளை அந்த இடத்துல எய்வீர்கள். ஈட்டியும் அம்பும் பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து எய்யக்கூடிய காரியங்கள். மற்றதெல்லாம் கத்தி வாள்லாம் களத்தில் போய் சண்டை போடணும். நீங்கள் இருங்க இடத்துலையோ அல்லது மறைவான இடங்கள் இருந்தோ உங்கள் அம்புகளை எய்வீர்கள். அதனால் அவர்கள் பலவீனமாவார்கள். உங்கள் அம்புகள் கர்த்தரின் அம்புகளாக புறப்படும். என் ஜனங்களை காக்கவும் அவர்களை சேர்க்கவும் நான் உங்களை எழுப்புவேன். உங்களால் சிறியதாய் கொண்டு வரப்பட்ட மந்தை தொழுவங்களில் ஏராளமாய் பலுகி பெருகும். அவைகளை கண்காணிக்கவும் அவைகளை மேய்க்கவும் நான் உங்களை ஏற்படுத்துவேன். நீங்கள் வசனம் என்னும் என் அப்பத்தினாலும் ஆவி என்கிற என் தண்ணீரினாலும் அவைகளை பலப்படுத்துவீர்கள். உங்களை சுயஸ்தலத்திலிருந்தே நீங்கள் அவைகளை கண்காணிப்பீர்கள். உங்கள் சுயஸ்தலங்கள், உங்கள் சொந்த இடத்திலிருந்தே அவைகளை நீங்கள் பிழைப்பூட்டுவீர்கள், சாப்பாடு கொடுப்பீங்க. இது நிமித்தம் நான் உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை என் தேசத்தின் ஜாதிகள் மேல் உயர்ந்திருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய உத்தரவாதம், எவ்வளோ பெரிய காரியம். நம்மை கர்த்தர் பயன்படுத்தி கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை செய்து சிதறி போனவர்களை கூட்டி சேர்த்து அது எவ்வளவு தீவிரமாக நம்ம நடத்தணும் அப்படின்னு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இது நல்லா 2-3 தடவை படித்து பாருங்க. உங்களுக்கு நான் முதல்ல சொன்ன செய்திகளோட இதையும் சேர்த்து படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார், நமக்கு என்ன உத்தரவாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை, நம்ம அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை, எவ்வளவு தீவிரமாக கிரியை செய்ய வேண்டும் என்பதை விளங்கி கொள்வீர்கள். இந்த ஷீட்டை ஒட்டியே உங்களுக்கு ஜெப குறிப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஜெப குறிப்புகளை வாசிங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ஜெப குறிப்புகள் தோன்றுதோ அதையும் நீங்கள் சேர்த்து வைத்துக்கொண்டு உங்கள் தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் ஜெபக்குழு வச்சிருந்த அந்த ஜெபக்குழுவிலும் நீங்கள் வாசித்து அதை செய்யணும். சிலர் தங்களுக்கு தேவையில்லாத காரியத்தை இதெல்லாம் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நான் மொழி திருப்பம் செய்கிறேன், மாத்துறேன், அதற்கு நான் சில வியாக்கியானங்களை சொல்லி ஜனங்களுக்கு அதை அனுப்புறேன்னு சொல்லி அதெல்லாம் செய்யாதீங்க. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஜெபித்து அதனுடைய பொருளை உணர்ந்துதான் இதை பயன்படுத்தணும். என்ன கொடுத்துருக்கிறோமோ அதை அப்படியே பயன்படுத்துங்க. அதற்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தருடைய கரங்கள் உங்களை வழிநடத்தும். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செஞ்சிடலாமா? நீண்ட பல செய்திகளில் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் கர்த்தர் அதன் மேல் வைத்திருக்கிற பாரத்தையும் திட்டத்தையும் குறித்தும் விலாவாரியாக விளங்கி கொண்டோம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவை, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் இஸ்ரவேலர்கள் நடுவில் வரக்கூடிய எழுப்புதலை குறித்தும் எங்கள் நடுவிலை தெளிவுபடுத்தி பேசினதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவர்கள் முழுமையான இஸ்ரவேலர்கள் அல்ல என்பதையும், இன்னும் சிதறியிருக்கிற இஸ்ரவேலர்கள் முழுமையாக அந்த தேசத்திலே கூட்டிச் சேர்க்கப்பட வேண்டும் என்பதையும், அதற்கு நீர் அந்நியர்களை பயன்படுத்துவீர் என்றும், அந்த அந்நியர்கள் அந்த ஜனங்களோட ஆண்டவரை ஒன்றாக இணைந்து அவர்களை சுய தேசத்துக்கு கொண்டு வருவார்கள் என்றும் நாங்கள் வாசித்த வார்த்தைகள் கடைசி காலத்தில் வரப்போகிற இஸ்ரவேலர்களுடைய எழுப்புதல்,
ஆண்டவரை, எழுப்புதலுக்கு நீர் தேர்ந்தெடுத்திருக்கிற எங்கள் இந்திய தேசத்திலிருந்து புறப்பட வேண்டும். எழுப்புதலுக்கென்று நீர் எழுப்பி இருக்கிற ஆண்டவரை, உம்முடைய பாத்திரங்களிலிருந்து அது வெளிப்பட வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே, உம்முடைய தேசத்தை குறித்தோம், உம்முடைய ஜனங்களை குறித்தோம், அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற பாரத்தை நீர் கொடுத்திருப்பீரானால் அவருடைய இருதயத்தோடு இன்று இரவிலே பேசும் ஆண்டவரே. அவர்கள் இந்த காரியங்களுக்கு ஜெபிக்கும் போது அவர்கள் இதை குறித்து செய்ய வேண்டியது என்ன என்பதை கற்பித்துக் கொடும். அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதுனால் நாட்டப்பட்ட அத்தி மரம் நல்ல கனிகளை கொடுக்கவும், ஆண்டவரை, நாட்டப்பட்ட திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்கவும், அதோடைய வேர்கள் செழிக்கவும் செய்யும் என்றீரே. அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நாங்கள் அதற்காக ஜெபிக்க எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். நீர் வெளிப்படி சொன்ன வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரே தேவ வார்த்தையாக கருதி அவைகளுக்காக விண்ணப்பம் பண்ண எங்களுடைய இருதயத்தை ஏவியறலும். இயேசுவின் நாமத்தில் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் நடுவிலே இறங்கி பல அரிய காரியங்களை வெளிப்படுத்தி பேசினார். அடுத்த முறை நான் சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.